அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே காலை மற்றும் மாலை வேளையில் காமாட்சி அம்மன் விளக்கும் செவ்வாய் வெள்ளி விசேஷ நாட்களில் குத்து விளக்கும் சேர்த்து ஏற்றுவது ரொம்பவே சுபிச்சத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏற்றப்படும் விளக்கில் திரிகளுடைய நிறங்களும் அவை தரும் விசேஷமான பலன்களும் மாறுபடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விளக்கு திரி பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்க்க போகிறோம். இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வால்மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகல், எண்ணெய், திரி, சுடர் ஆகிய நான்கும் சேர்வது தான் விளக்காகும் அப்படின்னே சொல்லலாம். இவை அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கின குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பலவிதமான திரிகளுடைய நிறங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் சில நிறங்களை பற்றியும் அதனுடைய பயன்பாடுகளும் பலன்களை பற்றி தான் பார்க்கலாம். வெள்ளைத்திரி பொதுவாக அனைத்து விதமான நல்ல காரியங்களுக்கும் மன அமைதிக்கும் செல்வ செழிப்புக்கும் ஏற்றது இந்த வெள்ளை பஞ்சுத்திரி. பஞ்சுத்திரி தெய்வீக சக்தியை ஈர்ப்பதாகவும் நேர்மறை ஆற்றலை உண்டாக்குவதாகவும் நம்பப்படுது. பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்படும் பொதுவான திரியாகவே இது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இரண்டாவதா சிவப்பு திரி. துர்க்கை, லக்ஷ்மி போன்ற தெய்வங்களுக்கு உகந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. தைரியம், சக்தி, செல்வம், வெற்றியை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இல்லைன்னா கடன் தொல்லை உள்ளவர்கள் பயன்படுத்தலாம். திருமண தடைகளை நீக்கவும் இது உதவுது அப்படின்னு சிலரால் நம்பப்படுது. அடுத்ததா மஞ்சள் திரி. குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள். கல்வி, ஞானம், செல்வம் மற்றும் சுபகாரியங்களுக்கு சிறந்ததாகவே இந்த மஞ்சள் திரி பார்க்கப்படுது. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் திரியை ஏற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமானது. திருமண வரன் தேடுபவங்க, குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததா நீலத்திரி. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடும்போது இந்த நீல நிற திரியை பயன்படுத்தலாம். இது கஷ்டங்கள், தடைகளை நீங்கி அமைதியான வாழ்வை கிடைக்க உதவும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படவும் சிலர் பயன்படுத்தப்படுறாங்க. அடுத்ததா கருப்பு திரி. பொதுவாகவே விளக்குகளுக்கு கருப்பு நிற திரிகளை பயன்படுத்துவதில்லை. சில சமயங்களில் சில சிறப்பு சடங்குகளில் இல்லைன்னா பரிகாரங்கள் செய்வதில் மட்டுமே இதை பயன்படுத்தலாம். இது எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதாகவும் தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பதாகவும் சில நம்பிக்கைகள் இருக்கு. ஆனால் பெரும்பாலான வீடுகளில் கருப்பு திரியை பயன்படுத்துவதை தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பச்சை திரி. பச்சை நிற திரி புதன் பகவானுக்கு உகந்தது. வியாபாரம், கல்வி, அறிவுத்திறன் மற்றும் உறவுகளை மேம்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதன்கிழமைகளில் இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றலாம். அடுத்ததா தாமிரை தண்டு திரி. இது ஒரு சிறப்பு வகையான திரி அப்படின்னே சொல்லலாம். லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கவும் முற்பிறவி பாவங்களை நீக்கவும் செல்வம் பெருகவும் இது மிகவும் உகந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் மகாலட்சுமியின் படத்திற்கு முன்னாடி தாமிரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வையுங்க. சகல செல்வங்களும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா விளக்கு பூஜைக்கு ஏற்ற நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை, கார்த்திகை, திருவாதிரை, பூசம், விசாகம், திருவோணம் ஆகிய நட்சத்திர நாட்கள், பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி, பஞ்சமி, ஏகாதேசி ஆகிய திதிகளிலும் மற்றும் நவராத்திரி, சிவராத்திரி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, தை செவ்வாய், தை வெள்ளி ஆகிய நாட்கள் திருவிளக்கு பூஜைக்கு ஏற்ற நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் கூட்டு பிரார்த்தனையாக விளக்கு பூஜை செய்வது மிகுந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். பூஜைக்கு ஏற்ற விளக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பூஜை செய்யும் விளக்குகளில் வெள்ளி விளக்கு மிகச் சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம்பொன் விளக்கு அடுத்த சிறப்புடையதாக பார்க்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். வெண்கல விளக்கு, பித்தாள விளக்கு அதற்கு அடுத்து சிறப்புடையதாக பார்க்கப்பட்டு வருது. அவரவர் விருப்பப்படியும் வசதிப்படியும் தீபங்களை அமைத்து கொள்ளலாம். மண் அகல் விளக்குகளை மாடத்தில் வைக்கவும் பூஜை அலங்காரத்திற்கும் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்திற்கும் மற்றவற்றிற்கும் சிறப்புடையதாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எக்காரணம் கொண்டும் எவர் சில்வர் விளக்க மட்டும் பூஜைக்கோ வீடுகளில் ஏற்றுவதற்கோ பயன்படுத்தக்கூடாது. தீபத்திற்கு ஆகாத எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், கடுகு எண்ணெய் போன்றவற்றை விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது. இதனால் தீமைகள் தான் ஏற்படும். இறைவனுக்கு உகந்த எண்ணெய் என்ன என்பதை பார்க்கலாம். மகாலட்சுமிக்கு நெய் எண்ணெயும், திருமால் சர்வ தேவதைகளுக்கு நல்லெண்ணெயும், விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயும், சிவபெருமானுக்கு இலுப்பை எண்ணெயும், அம்பாளுக்கு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 5 எண்ணெய்களையும் கலந்து ஊற்றி ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் பூஜை செய்ய அம்பாளின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசு நெய்யில் லக்ஷ்மி வாசம் செய்வதான் நம்பப்படுது. புத்திர பாக்கியமும் கிடைக்கும். நல்லெண்ணெய் பூஜை தீபத்திற்கு சிறந்ததாகவும் சனி பரிகாரம் செய்ய பயன்படுத்தப்படுவதாகவும் இதை பயன்படுத்துவதனால லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலுப்பை எண்ணெயை பார்த்திங்கன்னா பயன்படுத்துவதனால எல்லா பாவங்களும் போகும், மோட்சம் கிட்டும், நல்ல ஞானம் வரும், பிறப்பு அற்று போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே விளக்கு எண்ணெயை பயன்படுத்துவதனால தெய்வ அருள், புகழ், ஜீவன சுகம், உற்றார் சுகம், தாம்பத்திய சுகம் இவைகள் எல்லாம் இதனால விருத்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேப்ப எண்ணெயை பயன்படுத்துவதனால குலதெய்வ அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவகை எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய், வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய் இந்த 3ம் கலந்திட தீபமிட செல்வம் உண்டாகும் அப்படின்னும் ஆரோக்கியம் தரும், இறை வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த எண்ணெயாகவும் இந்த மூவகை எண்ணெய் சொல்லப்பட்டிருக்கு. தீபம் ஏற்றுவதுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முகம் தீபம் ஏற்றுவதனால சாதாரணமான வீடுகளில் குத்து விளக்கில் ஒற்றை திரியுள்ள தீபத்தை ஏற்றக்கூடாது. இருமுக தீபம், பிரிந்தவர் கூடுவர், குடும்ப ஒற்றுமை வளரும். 3 முக தீபம், புத்திர சுகம் ஏற்படும், குழந்தைகளுக்கு படிப்பில் ஏற்படும் மறதி குறையும் அப்படின்னு சொல்லலாம். 4 முக தீபம், பால்பாக்கியம் கிட்டும், பூமியின் அருள் கூடி நிலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 முக தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலம் அனைத்து நலன்களுடன் அம்பிகையினுடைய பூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீபம் ஏற்ற வேண்டிய திசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசையை நோக்கி விளக்கேற்றுனீங்கன்னா துன்பங்கள் நீங்கும். மேற்கு திசையை நோக்கி விளக்கேற்றுனீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பகையும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு திசையை நோக்கி விளக்கேற்ற திருமண தடை, சுபகாரிய தடை, கல்வி தடை, வேலைவாய்ப்பு தடை நீங்கும், திராவியம் கிட்டும், சர்வ மங்களங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீபம் ஏற்றக்கூடாத திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி எப்போதும் விளக்கேற்றக்கூடாது. அதனால் தீமைகளை ஏற்படும். விளக்கிற்கு பொட்டு இடுதல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கிற்கு விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம் என உச்சியில் ஒரு பொட்டும், அதன் கீழ் 3ம், அதன் கீழ் 2ம், அதற்கடியில் 2மாக 8 இடங்களில் பொட்டிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம். இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற வால்மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.